வணக்கம். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா எங்கே? இந்த கேள்வியை பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடந்த 15 நாட்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாடே பற்றி எரியக்கூடிய அளவிற்கான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அமித்ஷா 15 நாட்களாக எங்கே இருக்கிறார் என்கிற கேள்விக்கு பாஜகவிடம் பதிலில்லை. இது முதல் முறையா? இல்லை. 56 இன்ச்சு மோடின்னு ஆர்எஸ்எஸ்காரங்க சொல்லலாம். அரசியல் சாணக்கியன் அப்படின்னு அமித்ஷாவை ஆர்எஸ்எஸ்காரர்கள் சொல்லலாம். ஆனால் நாடு பற்றி எரிகிற வேளைகளில் இவர்கள் எப்போதுமே இது மாதிரி ஓடி ஒளிவது வழக்கம். சின்ன 2 உதாரணங்களை சொல்கிறவங்களுக்கு, விவசாயிகளுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் டெல்லியில் பற்றி எரிந்தது. அந்த காலகட்டத்தில் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தொடரிலும் மோடியும் அமித்ஷாவும் மூழ்கி முத்தெடுக்க போயிருந்தார்கள். அதேபோன்று பெக்காக்கஸ் எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இஸ்ரேலுடைய ஒரு மென்பொருள் பெக்காக்கஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி உட்பட பிரபலமானவர்களெல்லாம் உளவு பார்ப்பதற்காக பெக்காக்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேரை சங்க பரிவாரங்கள் வாங்கினார்கள் என்கிற குற்றச்சாட்டை ஒட்டி பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய புயல் அடித்தது. அன்றைக்கும் மோடி அமித்ஷாவும் மூழ்கி முத்தெடுக்க போயிருந்தார்கள். அன்றைக்கும் வரல. அப்படி என்றால் இன்றைக்கு சிஜேபி என்று சொல்லக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இந்தியாவினுடைய இளைஞர்கள் இணைந்து நடத்தி இருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு பிறகு மோடி அமித்ஷாவும் யார் அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்களின் மீது பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தியது, அதுமாதிரி அவர்களின் மீது மிகப்பெரிய அளவில் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது. இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் உள்ளே வந்தால் பதில் சொல்லணும். ஆனால் அமித்ஷா வர மறுக்கிறார் என்று சொல்வதை விட பயப்படுகிறார். பொதுவாக நீங்கள் பாராளுமன்றத்தில் சில நேரங்களில் முதல் தொடக்க காலங்களில் வராமல் இருந்தாலும் கூட கடைசி நாட்களில் வடை சூடுவது வழக்கம். மோடி அமித்ஷாவும் வருவாங்க. என்ன சொல்லுவாங்க, எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி பண்ண அளவுக்கெல்லாம் நாங்கள் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆமாம், அவ்வளோ பேசிட்டு அவங்க ஓடிடுவாங்க. எமர்ஜென்சி காலம் மாதிரி நாங்கள் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டுட்டு எல்லாத்துக்கும் மூடு விழா நடத்திட்டு அப்படி போயிடுறது. இது வழக்கமாக இருந்தது. ஆனால் இப்போது அமித்ஷா வராமல் இருப்பதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன? உங்களுக்கு ஒன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2018 வருடம், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல, ராஜஸ்தானில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அமித்ஷா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் தேர்தலின் போது நாம் ஒன்றை சொன்னோம். சமாஜ்வாடி கட்சியினுடைய அன்றைக்கு தலைவராக இருந்த முலாயம் சிங் யாதவ் அவர்கள், அவருடைய பையன் அகிலேஷ் யாதவ் இன்றைக்கு சமாஜ்வாடி கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார். முலாயம் சிங் யாதவை அகிலேஷ் யாதவ் அடிச்சிட்டாரு, அப்பாவை புள்ள அடிச்சிட்டாரு அப்படி சொல்லிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணோம். ஆனால் அது உண்மை இல்லை. ஆனால் அதை நம்பி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் நமக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்தார்கள். அந்த தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அது பொய்ன்னு அவரை ஒத்துக்கிறார், அமித்ஷாவை ஒத்துக்கிறார். இது நம்பர் 1. இது மாதிரி மோடியும் அமித்ஷாவும் சொல்வதை இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 வயது முதல் 35 வயதுக்குள் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய 60% மக்கள் தொகைக்குள் இருக்கக்கூடிய இந்த மக்கள் அதை நம்புவதற்கு தயாராக இல்லை. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். சிஜேபி நடத்தி இருக்கக்கூடிய அந்த பெரும் போராட்டத்தில் கலந்து கொண்ட இளைஞர்களில் பலர் மோடியை எப்படி அழைத்தார்கள் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். 56 இன்ச்சு குட்டி குரங்கு அப்படின்ட்டு ஏளனம் செய்தார்கள். உலக வரலாற்றில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் மோடியினுடைய ஆட்சியை இந்த மாதிரி எள்ளலும் நக்கலும் கலந்து கிண்டல் அடிப்பதைப் போல உலக வரலாற்றில் ஒரு நாட்டினுடைய தலைவரை இந்த அளவிற்கு நடந்ததே கிடையாது. அந்த அளவிற்கு ஜென்சி தலைமுறையினர் மோடியின் மீதும் அமித்ஷாவின் மீதும் நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, அடுத்த இன்னொரு செய்தியை சொல்கிறேன். சமீபத்தில் பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் உங்களுக்கெல்லாம் தெரியும். பங்கிப்பூர் அது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. என்ன, அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.8 லட்சம் பேர் அந்த தொகுதியில் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஏறத்தாழ 1.25 லட்சம் பேர் பாஜக ஆதரவாளர்கள். 30 வருடமாக அந்த இடத்தை யாராலையும் பிடிக்க முடியல. அது பாஜகவுடைய கோட்டை, அது யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல தான்
பாஜக இன்றைக்கு படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிராமப்புறங்களில் இருக்கிறது. இன்னமும் காங்கிரஸினுடைய வாக்கு வங்கி அப்படியே வட இந்தியாவில் கிராமப்புறங்களில் இருக்குது. அவங்க பாஜக பக்கம்லாம் சாயலை, இன்னமும் சாயலை. ஆனால் அர்பன் மிடில் கிளாஸ் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அர்பன் மிடில் கிளாஸ் வாக்கு வங்கியை நம்பித்தான் பாஜக இந்தியாவில் ஆட்சி பொறுப்பில் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அந்த அர்பன் மிடில் கிளாஸ் மக்கள், இளைஞர்கள் பாஜகவை வெறுக்க துவங்கியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை கேட்க மறுக்கிறார்கள். எத்தனை காலம் தாங்க கேட்டுட்டு இருக்கிறது? முழுக்க முழுக்க பொய்களை மட்டுமே பேசிக்கொண்டிருப்பதாக அந்த தலைமுறையினர் நம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு சிஜேபியினுடைய போராட்டம் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல்களில் பாஜக படுதோல்வி சந்தித்திருக்கிறது. கூடுதலாக சிஜேபியினுடைய டிகே உட்பட பல பேர் நேற்றைக்கு ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடத்தியிருக்கிறார்கள். வரும் நாட்களில் இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பற்றியில் ஆர்எஸ்எஸ் பாஜக இந்த நாட்டிற்கு எவ்வளோ பெரிய கேடு, இந்திய ஜனநாயகத்திற்கு எவ்வளோ பெரிய ஆபத்து. குறிப்பாக டிகே சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க, கடந்த காலங்களில் இந்தியாவினுடைய மக்கள் தலைவர்களை, எம்எல்ஏக்களை, எம்பிக்களை தேர்வு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, யார் வாக்களிக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல நம்மளை நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள். இது ஜனநாயகத்திற்கு எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத டிகே கேட்குறாரு. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஜம்மு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ஜென்சி தலைமுறையினர் இருக்காங்க இல்லையா, அந்த தலைமுறையினரும் எடுத்து செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய கேம்பெயினை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்கிறார். இப்போ அதனால் மோடிக்கும் தெரிந்திருக்கிறது, அமித்ஷாவிற்கும் தெரிந்திருக்கிறது, தங்களுடைய அரசியல் காலத்திற்கு இந்திய மக்கள் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள் என்று. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கலாம் தெரியும்.